ஹாய் எவரிபடி. கூலி பட ஷூட்டிங் ஜூன் 10 ஆரம்பம். ஆன்மீகவாதியை சந்திக்கும் போது தலைவர் அதிரடி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வேட்டையன் படத்தை முடிச்சுட்டு அபுதாபிக்கு போயிட்டு வந்துட்டு இப்போ அதிரடியா இமயமலைக்கு போயிருக்காங்க. ஆன்மீக பயணமா இப்போ 4 ரிட்டர்ன் அப்படின்ற தகவல் வந்திருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ ஆன்மீகவாதிகளை சந்திச்சு இருக்காரு. அப்போ ஆன்மீகத்தை பத்தி பேசி அதுக்கப்புறம் தனது நடிக்கும் படங்களை பத்தியும் எப்போ ரிலீஸ் எப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் அப்படின்றதையும் அங்க குறிப்பிட்டிருக்காரு. அந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வேட்டையன் படம் நான் முடிச்சிருக்கேன், அந்த படம் தசராவுக்கு வெளியாக போகுது அப்படின்னு தலைவர் சொல்றாரு. அந்த வீடியோ இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்காக ஒரு சின்ன வீடியோ கிளிப் இதோ. நாளைக்கு வந்து ரிலீஸ் வந்து தசரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த பட ஷூட்டிங் எப்போன்றதையும் அதையும் பேசியிருக்காரு. ஜூன் 10 கூலி பட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது எப்படியோ தலைவர் சொன்னால் அது கரெக்டாக தான் இருக்கும். இது எல்லா தலைவர் சொந்தங்களுக்கும் ஒரு அற்புதமான அப்டேட்டாக இருக்கும். தசரா இது வந்து அன்னைக்கு வந்து ஹாலிடே தான் எல்லாருக்கும். அதனால் தீபாவளிக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகுது. தீபாவளி 29 நினைக்கிறேன். இது 10 ரிலீஸ் ஆகுது. எது எப்படியோ முன்னாடியே ரிலீஸ் ஆகுது நல்லது தான். ஏன்னா அந்த மாதம் தீபாவளி மாதம் மழை நல்லா அடிக்கும் இல்லைங்களா? ஓகே, எது செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கும் தலைவர். அது மட்டும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ ஆன்மீக பயணம் போயிட்டு இமயமலையிலிருந்து இறங்கி வரும் அந்த காட்சிகளை இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. நீங்க பார்க்கணும்னா உங்களுக்காக இதோ இந்த பாருங்க, நினைச்சிருக்கேன் கரடு முரடான பாதைகளை கடந்து வந்துகிட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். உங்களுக்கே தெரியும், அவருக்கு 73 வயசு ஆயிடுச்சு. எல்லாருமே தான் கையில ஸ்டிக் வச்சுக்கிறாங்கப்பா. இதை இப்போ விஜய் ரசிகர்கள் பெருசா பேசுனாங்க, கையில ஸ்டிக் பிடிச்சிட்டு நடந்துட்டு போறாரு. அவருக்கு தான் வயசாயிடுச்சு, ஸ்டிக் பிடிச்சா என்னையா, மலை ஏறி வராரு இமயமலை அப்படின்ற பட்சத்துல அது ஓகே. எல்லாருமே கையில ஸ்டிக் தான் வச்சிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். ஈவன் போலீஸ்காரங்களும் அவங்களும் ஸ்டிக் ஓடி தான் நடந்துட்டு வராங்க. இது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ இமயமலையிலிருந்து கீழே இறங்குறாங்க. அநேகமாக நாளைக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க. கண்டிப்பாக நாளைக்கு தலைவர் தரிசனம். யாரெல்லாம் தலைவருடைய தரிசனத்தை காண போறீங்க? அது மட்டும் இல்லைங்க, வேட்டையன் படம் ரிலீஸ் தசராவுக்கு கண்டிப்பாக எப்படியெல்லாம் நீங்கள் கொண்டாட போறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆளுன்றதை செலக்ட் பண்ணீங்க. தலைவர் பேசிய அந்த முழு வீடியோ நீங்க பார்க்கணும்னா கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன் நினைக்கிறேன், பார்த்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.